இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கீழே தள்ளி விடுற வரைக்கும் விஜய் பார்த்துருக்கவே மாட்டாரு. கீழே தள்ளினதுக்கு அப்புறம் தான் விஜய் பார்த்து கண்டிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாடி கார்டும் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. பட் அந்த கிளிப்பை தனியா தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் நடந்த கிளிப்பை மட்டும் போட்டிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. ஆக்சுவலி வந்து பாடி கார்டு கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணாங்க. அது யாராலுமே வந்து மாத்த முடியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் விஜய் திட்டுவாரு. ஒவ்வொரு தடவை விஜய் வந்து ரெஸ்பான்சிபிளா சொல்லுவார், இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக வரவேற்பு பெறாம இந்த ஒரு வீடியோ மட்டும் அகைன் அண்ட் அகைன் வந்து மீடியாவும் நியூஸ் சேனலும் போட்டு காமிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கேட்பீங்க விஜய்க்கு சப்போர்ட்டா நீ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி. உண்மை என்னன்னா 10 அடி உயரத்துக்கு அந்த கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்ல எல்லாமே கிரீஸை தடவி வச்சிருக்காங்க. யாரும் ஏறக்கூடாது, ஏறினாலும் வழுக்கிட்டு போகும். ஆனா அங்க வந்த தொண்டர்கள் சட்டையை கழட்டி கிரீஸ் எல்லாம் தொடச்சு அதுக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற கம்பத்து மேல ஏறி நிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பரவாயில்ல, அங்க வந்தது பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஏறி நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாராலுமே கண்ட்ரோலே அங்க பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. இதுல பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட போலீஸ் வந்து அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. சாப்பாடு அதிக விலையில வித்தாங்க அப்படின்னு வந்து ஒரு மாநாடு வச்சு இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடிட்டாங்க வெயில அப்படின்னாவே உயிர் பலியும் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் திருப்பி கை குழந்தையோட போறது, கேட்டு மேல ஏறுறது, விழுந்தாலும் பரவாயில்லங்கிறது, பாடி கார்டு ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து தாவேகா தலைவர் விஜய் மேல பழி போடுறது பாத்தீங்கன்னா அப்படியே கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்த மாதிரியே இருக்கும்.